ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த வார இறுதியில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்த விடயம், இதுவரைக்கும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டது ஒரு பேசுபொருளாக மாறி சமூக ஊடகங்கள், பிரதான ஊடகங்கள் என்று அனைத்து ஊடகங்களிலேயும் இந்த செய்திகள் வெளியான பிறகும் கூட இது சம்பந்தமாக முன்னை நாட்களில் டக்ளஸ் தேவானந்தாவுடன் நட்பு பாராட்டிய அரசியல்வாதிகள் டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தமான விடயத்தில் இன்னும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? குறிப்பாக மஹிந்த தரப்பிலிருந்து டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தமான காத்திரமான எந்த ஒரு விடயங்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் பிள்ளையான் கைதின் பொழுது அவருடன் தொலைபேசியில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உரையாடியதாக கூறப்படுகின்றது. அது சம்பந்தமான விடயங்கள் வெளியாக இருந்தன. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது சம்பந்தமான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுதும் கூட அதன் பின்னரான காலச்சூழலிலும் போது இது சம்பந்தமான தகவல்கள் வெளிவரவில்லை. ஆக அரசியலில் டக்ளஸ் தேவானந்தா வரிதாக்கப்பட்டு தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்கின்ற அல்லது தேர்தல் அரசியல் அவரை கைவிட்டிருக்கின்ற இந்த சூழலில் அரசியல்வாதிகளுடனான நட்பும் அவரை கைவிட்டிருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன என்கின்ற விடயம் தொடர்பாகத்தான் இப்பொழுது பார்க்க போன்றோம். குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த காலச்சூழலில் இவருக்கான பிணை எவ்வாறு வழங்கப்படும், அல்லது பிணை வழங்கப்படுமா அல்லது பிள்ளையான் போன்றதொரு அந்த கைது இழுபட்டு கொண்டே செல்லுமா, விளக்கமறியல் தொடர்ந்து இழுபட்டு கொண்டே செல்லுமா என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருந்தன. அந்த வகையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது 90 நாள்கள் விளக்கமறியலில் வைப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. அதை ஆனந்த விஜயபால் அவர்கள் உடனடியாக மறுத்து 72 மணித்தியாலங்களாக அந்த விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தது. அதில் இந்த 72 மணித்தியாலங்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்ட பின்னர் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு ஜனவரி 9ஆம் தேதி வரை அந்த விளக்கமறியல் நீடிக்கப்படுகின்றது. ஆக இந்த 90 நாட்கள் ஏலவே இந்த விளக்கமறியல் சம்பந்தமான விடயம் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்ட இருந்தே இந்த ஜனவரி 9 தான் இதற்குரிய இறுதி தவணை என்றும் கூறிவிட முடியாது. ஏனென்றால் இந்த கைது தொடர்ந்து இந்த விளக்கமறியல் நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாதுஷ் அவர்களுடைய அந்த விடயத்திலிருந்து அவர் சொன்ன அந்த விடயத்திலிருந்து தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் பயன்படுத்திய அந்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்தாவினிடமிருந்து பெறப்பட்ட ஒரு துப்பாக்கி. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அரச சொத்துக்களை வீண் செலவீனம் செய்தமை, ஆயுதங்கள் விற்பனை, அது மட்டுமில்லாமல் கொலைக்கு உடந்தையாக இருந்தல். ஏற்கனவே இந்த பாதாள உலக குழுவினர் குறிப்பிட்ட துப்பாக்கியை பயன்படுத்தியிலிருந்து அவர் எந்தெந்த கொலைகளை அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி செய்தாரோ அந்த கொலைகளும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உடந்தையாக இருந்தார். ஏனென்றால் அவருடைய துப்பாக்கியை பயன்படுத்தியதால் அந்த கொலைகளுக்கும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உடந்தையாக இருந்தார் என்கின்ற அடிப்படையில் விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டே வருகின்றன. ஏற்கனவே எதிர்க்கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்ற பொழுது இந்த விடயம் விஜித ஹேரத் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மது சம்பந்தமான வழக்கில் பல விடயங்களை இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியாக மூடி மறைக்கின்றது. கிட்டத்தட்ட பல அரசியல்வாதிகளுடைய பெயர்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் வெளிப்படாமல் இருப்பதற்கான சில அரசியல் நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என பாராளுமன்றத்தில் ஏற்கனவே அவர் பேசியிருந்தார். ஆகவே இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட இந்த காலச்சூழலில் தான் அதற்கு பிறகு இப்ப அதே ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆக இந்த விடயத்தில் ஏன் இந்த மஹிந்த தரப்பு கொஞ்சம் மௌனமாக இருக்கின்றது என்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே பிள்ளையான் சம்பந்தப்பட்ட வழக்கில் உதயகம்மன்பில் அவர்கள் முன்னிலையாகின்றார். ஆனால் டக்ளஸ் தேவானந்தா ஏதோ ஒரு வகையில் பரிதாக்கப்பட்டிருக்கிறதான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, இனி வருங்காலங்களில் இந்த ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்கள் ஏற்கனவே இப்போ கிழக்கில் இருந்த பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து இப்போ டக்ளஸ் தேவானந்தா இனி வருங்காலங்களில் பல அரசியலில் முன்னைய நாட்களில் இராணுவத்துக்கு இணையாக இருந்த இணை இராணுவ குழுக்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் கைது செய்யப்படலாம் என்கின்ற விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற சூழ்நிலையில் இது யாருடைய தலைமையின் கீழே அமைந்தது அல்லது யாருடைய ஆணையின் கீழே அமைந்தது என்று பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ச தரப்பில் இருந்த ஆணையின் கீழே தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே இனிவரங்காலங்களில் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இது அமையும் என்பதால் தான் அவர்கள் இன்னுமே இது தொடர்பாக குரல் கொடுக்கவில்லையோ என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ச, குறிப்பாக கோடபாய ராஜபக்சவனுடைய லலித் குகன் சம்பந்தப்பட்ட வழக்கு, அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குக்கு கோடபாய ராஜபக்ச இப்பவுமே சொல்லிக் கொண்டிருக்கின்ற பதில் என்று பார்த்தீங்கன்னா, ஜாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்பதுதான். ஆகவே இந்த விடயங்கள்ல இது சம்பந்தப்பட்ட ஏற்கனவே கடத்தி காணாமலாக்கப்படுதல் சம்பந்தமான ஒட்டுக்குழுக்களை சார்ந்தவர்கள் அல்லது முன்னை நாட்கள்ல அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கியவர்கள் இப்ப கைது செய்யப்படுகின்ற பொழுது இனி வரும் காலங்கள்ல இப்படியான காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. அதே மாதிரி தான் பசில் ராஜபக்ச அவர்கள் கூறுகின்ற காரணமும் கதிரையிலிருந்து விழுந்து அவருக்கு மருத்துவ ரீதியான பிரச்சனை. அதே போல ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்ற பொழுது அவருக்கும் இந்த மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருப்பதான காரணம் கூறப்பட்டது. ஆனால் உடனடியாக அந்த மருத்துவ அறிக்கைகளை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற விடயம் பேசப்படுகிறது. இதே மாதிரி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தரப்பில் இருந்தும் இப்ப அது மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே இதுவும் கொஞ்சம் இனி வருங்காலங்களில் இப்படியான காரணங்கள் மீள் பரிசீலனை செய்யப்படலாமோ என்கின்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த சர்வதேச நாடுகளுக்கு நிதி சம்பந்தமான பதிலை அளிக்க வேண்டிய ஒரு காலச்சூழல் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற அதே நேரத்தில் மனித உரிமைகள் சம்பந்தமான விடயத்தில் முன்னை நாட்களில் போர்ச்சூழலுக்கு பிற்பட்ட காலப்பகுதி, அந்த போர்ச்சூழல் நடந்த காலப்பகுதியில் மனித உரிமை மீறல்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன என்று அரசாங்கத்துக்கு தொடர்ந்துமே அழுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இது இந்த அரசாங்கத்துக்கு மட்டுமில்லை, முன்னை நாள் அரசாங்கத்துக்கும் முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு அழுத்தங்கள் தான். ஆனால் முன்னை நாள் அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் இது சம்பந்தமாக கொஞ்சம் திறம்பட செயல்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆகவே அதனுடைய படி நகர்வுகள் தான் இந்த பிள்ளையானுடைய கைது மற்றும் இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தாவுடைய கைதாக இருக்கலாமோ என்கிற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இதிலிருந்து மஹிந்த ராஜபக்ச அல்லது மஹிந்த ராஜபக்ச குடும்பம் அவர்களுடைய அரசியல் பின்னணி விலகி இருப்பதற்கான பிரதான காரணமும் இதுவாகத்தான் இருக்கின்றது. முன்னை நாட்களில் மனித உரிமை மீறல் செயல்பாடுகளில் ஈடுபட்ட இந்த ஒட்டுக்குழுக்களுக்கு ஆதரவு வழங்கினார்கள் என்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர்கள் மேல முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அண்மையில தென்னிந்திய நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தினுடைய வெளியீட்டு விழா, ஆடியோ லான்ச் இடம்பெற்றிருந்தது. அந்த இசை வெளியீட்டு விழா பற்றின தகவல்களை நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சமூக ஊடகங்களில் பரவலாக வெளியிடுகின்றார். இது சாதாரணமாக ஒரு ரசிகர் என்ற வகையிலேயோ அல்லது ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு கலை ஆர்வலர் என்ற வகையிலேயோ அவர் வெளியிடலாம். ஆனால் ஒரு தென்னிந்தியாவில் நடந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவையும் விட அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்த சூழலில் அது சம்பந்தமான காத்திரமான குரல்கள் எதையுமே அவர்கள் எழுப்பவில்லை என்கின்ற பொழுதிலேயே இப்ப அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு இறுக்கமான பிடிமானத்தை உருவாக்கி கொள்வதற்காக இதிலிருந்து விலகி இருக்கின்றார்களோ என்கின்ற கேள்வியும் இப்ப எழுகின்றது. அடுத்ததாக இந்த அரசாங்கம் இது சம்பந்தமான விடயங்களை மேற்கொள்றதுக்கு பிரதான காரணம் ஏற்கனவே வருகின்ற வருட இறுதி அல்லது அடுத்த வருட பொழுதுகளில் இந்த மாகாண சபை தேர்தல் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்றது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. அது சம்பந்தமான பல விடயங்கள் இயலவே பேசப்பட்டிருந்தன. சிலர் தங்களுடைய அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக பேசியிருந்தார்கள். இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான விடயம் ஒவ்வொரு கட்சிகளாலையும் அந்த அரசியல் மாகாண சபை தேர்தலுக்கான அரசியல் முன்னகர்த்தப்படுறதை அண்மை காலமாக பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆக இந்த மாகாண சபை தேர்தலில் தங்களுக்குரிய ஒரு பிடிமானத்தை உருவாக்கி கொள்வதற்காக மஹிந்த தரப்பு முயற்சித்து வருவது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இந்த அனர்த்த சூழ்நிலைகளில் பொழுதும் கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் நேரடியாகவே இந்த விடயங்களை பார்த்தது போன்ற சில காணொளிகளை கூட தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டார். இது அவர்களுடைய மாகாண சபைக்கான ஒரு அரசியல் நிகழ்ச்சிகள் என்றது பார்க்கும் பொழுதே பலருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருந்தது. ஆக இந்த மாகாண சபை தேர்தலில் இவர்கள் ஒரு மாகாண சபை தேர்தலுக்கான அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது மஹிந்த தரப்பினர் இந்த மாகாண சபை தேர்தல் வருவதற்குள் சில ஒட்டுக்குழுக்களை சல்லடை செய்வதன் மூலமாக மஹிந்த தரப்பினரில் யாராவது ஒருவரோ அல்லது மஹிந்த தரப்பினர் சார்ந்தவர்கள் இதில் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்றதோ என்ற கேள்வி எழுகின்றது. இதில் தான் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயமல்ல, ஏற்கனவே அவர்கள் மேல பல வழக்குகளும் அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன.
கிஷ் வழக்கு தொடர்பாக நாமல் ராஜபக்ச மேலே இருக்கிறதும், ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பசில் ராஜபக்ச அவர்கள் மேலே இருக்கிறதும், லலித் குகன் வழக்கு கொடபா ராஜபக்ச அவர்கள் மேலே இருக்கிறதும் ஒரு மிக பிரதானமான காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. ஆகவே இந்த மாகாண சபை தேர்தல் வருவதற்குள் இந்த ஒட்டுக்குழுக்களை வைத்து அல்லது ஒட்டுக்குழுக்களை சல்லடை செய்வதன் மூலமாக இனிவரும் காலங்களில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள், அதாவது மஹிந்த ராஜபக்ச குழுமத்தினரிலிருந்து, ராஜபக்ச குழாமினத்திலிருந்து யாராவது ஒருவர் கை செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ என்கின்ற இன்னும் ஒரு கேள்வியும் மிக பரவலாக இருக்கின்றது. ஆகவே இந்த பெரிய தலைகள் கை செய்யப்படுவதற்கு முன்னர் இந்த ஒட்டுக்குழுக்களில் இப்ப எஞ்சியிருக்கின்றது, மிகப்பெரிய ஒட்டுக்குழுவாக எஞ்சியிருக்கின்றது, அல்லது அரசியல் வாழ்க்கை வரிதாக்கப்பட்ட ஒரு ஒட்டுக்குழுவாக எஞ்சியிருக்கின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணா அம்மன் தலைமையிலான குழுக்கள் இனி வருங்காலங்களில் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்கின்ற அடுத்த ஒரு கேள்வியும் எழுகின்றது. இது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது பல சட்ட வல்லுநர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்ற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இனி அடுத்த கட்டமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பது கருணா அம்மான் போன்றவர்களுக்கு தான் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்னைய காலகட்டங்களில் டக்ளஸ் தேவானந்தாவோடு இருந்த உறுப்பினர்கள் கூட இவர்களுடைய கைதுக்கு முன்னரான காலப்பகுதியில் இவர் மீதான, டக்ளஸ் தேவானந்தா மீதான விமர்சனங்களை முன்வைத்ததை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. அவர்கள் மீதான இந்த ஆயுத பரிமாற்றங்கள் சம்பந்தமான விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊழல் மோசடி சம்பந்தமான விடயம், இந்த ஒட்டுக்குழுக்களுக்கு சம்பளம் விநியோகிக்கிற சம்பந்தமாக இடம்பெற்ற ஊழல் மோசடி சம்பந்தமான விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இப்படி டக்ளஸ் தேவானந்தா மீதான விமர்சனங்களை தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே இருந்தார்கள். ஆக ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்தாவுடைய கைது ஊகிக்கப்பட்டு அவர்கள் இந்த விடயங்களை வெளிப்படுத்தினாரா என்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. அதே மாதிரியாக வர்த்தகர்கள் முன்னைய காலகட்டங்களில் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய தேர்தல் அரசியலுக்கு பல கோடி ரூபாய்களை, பல பணங்களை வாரி இறைத்த வர்த்தகர்கள் கூட டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீதான விமர்சனங்களை முன்வைத்ததை பாரக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஆகவே இவர் கைது செய்யப்படுவதற்கான காலச்சூழல் ஏற்கனவே கணிக்கப்பட்டு இவர் மீதான சில விடயங்களிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பதற்கான சில விடயங்களுக்காக தான் இந்த விடயங்களை செய்தார்களோ என்ற கேள்வியும் எழுகின்றது. அதே மாதிரி கருணா அம்மான் தொடர்பான விமர்சனங்கள் இப்ப பலராலே முன்வைக்கப்படுற சூழ்நிலையில இனி வருகின்ற கைது கருணா அம்மானுடைய கைதாக இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. ஆகவே இதுல ஒட்டுமொத்தமாக முன்வைக்கப்படுற ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினர் இருக்கின்ற பொழுது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு யார் ஆதரவு தெரிவித்தார்களோ அவர்கள் இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படுவதுதான் ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. இதே போல இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.